என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கொசு பேட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே நான் வந்து 2 மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மெட்டல் பேங்கிள்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹூக் வந்து இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எத்தனை ஹூக் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எஸ் ஹூக்கும் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக நம்ம அந்த பேங்கிள்ஸை கட் பண்ணிவிட்டு வளைச்சி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக எஸ் ஹூக்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த எஸ் ஹூக்ஸை இந்த பேட்டில் தேவையான இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஹெஸ்ஸுக்கை இன்சர்ட் பண்ண பிறகு பேக் சைடில் வந்து அந்த வலையெல்லாம் அந்த பேட்டோடு சேர்த்து நல்லா அணைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெஸ்ஸுக்கு வந்து ஆடாமல் அப்படியே நம்ம எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுமோ அதே இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறை அந்த நெட் இருக்குங்களா அதுக்கு வழியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹோம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை இந்த கயிறை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெஸ்ஸுக்கை தலைகீழாக மாட்டிகிட்டு இருந்தேன். ஹேங் பண்ணும்போது தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் அந்த எஸ்ஸுக்கை வந்து திருப்பி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செயின், வாட்ச் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஹூக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 3 ஹூக்லேயே அழகாக என்கிட்ட இருக்கக்கூடிய செயின்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் நான் வாட்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய செயின்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் சேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க இந்த சேரை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி புஷ் இல்லாத சேர், பேக் சைடில் அந்த கால் பகுதியில் புஷ் இல்லாத சேர் இருக்குது அப்படின்னா அந்த சேரில் இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷாக்ஸை வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. போட்டு பாருங்கள், ஒவ்வொரு ஷாக்ஸாக எடுத்து ஒவ்வொரு கால் பகுதியிலையும் நான் போடுற மாதிரி போட்டு விடுங்க. ஷாக்ஸ் வந்து டைட்டாக இல்லை, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மேல் பகுதியில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் போட்டு விட்டுறேன். ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம ஷாக்ஸ் எப்படி போகிறோமோ அப்படியே இருக்கும். பசங்க என்னதான் அந்த சேரை வச்சு விளையாடினாலுமே சத்தம் வந்து வராமல் இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஷாக்ஸை வந்து கழலாமல் டைட்டாக அப்படியே அந்த கால் பகுதியிலே இருக்கும். பாருங்கள், நான் ஷாக்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிரும்போது குழந்தைங்க வந்து இந்த சேரை என்னதான் மூவ் பண்ணாலுமே சத்தம் வந்து அந்த அளவுக்கு வராது. 80% அளவுக்கு உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்கள பற்றி நான் பேசலைங்க. நிறைய பேர் 80% மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறாங்களே தவிர ஒரு லைக் கூட பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைக்காச்சும் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த க்ளீனிங் லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பளிச்சுன்னு உங்களுடைய பாத்ரூம் வந்து மாறிடுங்க. பாருங்கள், அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் லைசாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நெடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெடி வந்து ஒத்துக்காது. ஸோ ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணீங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா எந்த வித பாதிப்பும் இருக்காதுங்க. அதே மாதிரி நெடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது சுத்தமாக. ஸோ ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் பட்டாலும் எதுவும் ஆகாது. நம்ம கொஞ்சமாக தான் ஹார்பிக் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால ஸோ கையில் பட்டாலும் எதுவுமே ஆகாதுங்க. இதை வந்து ஒரு பாட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஷாம்புவும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கல் உப்புலாம் கரைஞ்ச பிறகு நீங்கள் அந்த லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த லிக்விடை ஆட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லிக்விட் ரெடி பண்ணுறதால 2 பலன் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பிக் வந்து அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த லிக்விடை நீங்கள் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு ஹார்பிக் பாட்டில் வாங்கினா இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வரலும் நீங்கள் ஹார்பிக் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அதே நேரத்தில் நம்ம கையெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் க்ளீன் பண்ணியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம 10 நிமிஷம் ஆன பிறகு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா அழுக்குமே உப்பு கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு டேரெக்டாக ஹார்பிக் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த நெடி வந்து இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் பேட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுங்க.
உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய சிரப் பாட்டிலை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கிராஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மறுபாதியை நம்ம தூக்கி போட்டுடலாங்க. இந்த மாதிரி கிராஸா இருக்க மாதிரி கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம தனியா வந்து பிரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீவா, தர்மா, விஜயலட்சுமி, கனகவல்லி, அன்னபூரணி, காந்திமதி, சாமி, சாய் பவித்ரா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஒரு கட்டப்பை ஸ்டிக்கோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கோ ஒரு கொம்போ இருந்தால் எடுத்து இந்த மாதிரி அந்த சிரப் பாட்டிலுடைய வாய் பகுதி வழியாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் ஸ்டிக் இன்செர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கட்டப்பையுடைய ஸ்டிக் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை வந்து ஒரு கிளாத்தை வந்து வச்சு அடைச்சி விட்டுறாங்க. ஹோல்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கணும் இந்த டிப்ஸ்க்கு. ஸோ அதனால அடைச்சி விட்டாச்சு அந்த ஹோல்ஸை. மேலே அந்த சிரப் பாட்டில் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. ஹோல்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் கேலண்டர்லாம் மாட்டுறதுக்காக ஆணி அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆணி அடிக்கும்பொழுது நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட் வந்து கீழே படிஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ட்ரில்லிங் மிஷினை இன்செர்ட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த டஸ்ட் ஃபுல்லாகவே இந்த சிரப் பாட்டிலில் கலெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மண் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே பல் குத்துற குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சி வந்து ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் வந்து சின்னதாக போட்டு விட்டுட்டு, இப்போ நம்ம தோசை கல்லில் தேய்க்கிறதுக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா ஆனியன், அந்த ஆனியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல் குத்துற குச்சியை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம தோசைலாம் சுட்டுட்டு இந்த ஆனியனை அப்படியே வச்சுருவோம். இந்த மாதிரி ஓப்பனாக வைக்கிறதால குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனியெல்லாம் முச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக நீங்கள் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தோசை சுட்டு முடிச்சதும் அந்த ஆனியனில் இருக்கக்கூடிய ஹீட்டில் நல்லா போன பிறகு இதுக்கு உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு அந்த மூடியில் போட்டிருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ஆனியனை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டாக யூஸ் பண்ணுறதால எந்த பூச்சியுமே இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வச்சிருக்க ஆனியன் வந்து நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஆனியனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பூச்சியுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கொசு, கரப்பாம்பூச்சி எதுவுமே போகாது. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பேக்கை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. அந்த பேக்குடைய பார்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கீழ்ப்பக்கத்துலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாட்டம் லேயரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டிப்ஸுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். 3 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். டாப்லேயே வந்து அந்த கைப்பிடி வந்து அப்படியே இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு நான் எப்படி மடிக்கிறனோ அந்த மாதிரி மடித்து நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தேவி, கிரிஜா வெங்கடேசன், முகமது மீரா, சாய் பவித்ரா, ஜீவா, தர்மா, காந்திமதி, கனகவல்லி, சோலை ஆனந்தன், கோமதி, கனகலட்சுமி, ரஷிதா, கீதா, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் மடிச்சு விட்டுட்டு அழகாக 2 சைட்லையும் கார்னர்ஸில் மட்டும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 2 போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா நீங்கள் சீப்புலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நிறைய ரெசிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே வச்சுட்டு தேவைப்படும் போது கிடைக்காம தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கீழே வந்து சீப்பு வச்சிருக்கிறதால இந்த ஆர்கனைசர் அப்படியே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக நின்றுடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நிறைய சிரப் பாட்டில்ஸ் நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடக்கூடிய பாட்டில்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடிகளெல்லாம் கழட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து பெரிய சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மூடிக்கு மேலே இந்த சிரப் பாட்டிலுடைய மூடிகளை க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் பேலட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர்லாம் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேலட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணி கலர் பெயிண்டிங் பண்ணிப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதால நிறைய கலர்ஸை இதில் நீங்கள்
அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். வாஷ் பண்ணி திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணவும் முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸில் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி நீச்ச வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேஸ்ட் வந்து நீங்கள் பல் விளக்குற பேஸ்ட் வந்து எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குலுக்கி விடுங்க. நல்லா குலுக்கி ஷேக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீச்ச ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுங்க. ஒரு நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கும் பொழுதும். உள்ளே நம்ம குலுக்கி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த வாட்டரை யூஸ் பண்ணியே வெளிப்பக்கத்தையும் நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். வெளிப்பக்கத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக சோப்போ ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்டர் பாட்டில் புது வாட்டர் பாட்டில் மாதிரி மாறிடும். அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லும் ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீ ஃப்ளாஸ்க்கு கூட இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். உள்ளே படிச்சிருக்கக்கூடிய டீ கரை எல்லாமே பளிச்சுன்னு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். கோமதி, அன்னபூரணி, சாய் பவித்ரா, கனகா லக்ஷ்மி, சங்கரி கிருஷ்ணன், ஜீவா தர்மா, காந்திமதி, விஜயலக்ஷ்மி, சாமி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லா வாட்டர் பாட்டில்ஸையுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரவெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிருப்போம். கொஞ்ச நாள்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சிலாம் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அந்த ரவையில் இந்த மாதிரி பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை தோலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த பூண்டுடைய நடுப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, காம்பு, அந்த காம்பை வந்து இந்த ரவையுடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள அழுத்தி வந்து வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வச்சு விடும்போது அந்த பூண்டுடைய ஸ்மெல்லுக்கு பூச்சிகள் எதுவுமே வராது, வண்டும் பிடிக்காமல் இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு ரவை வந்து கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பூண்டுடைய ஸ்கின் இருந்தால் போதும், அந்த பூண்டுடைய காம்பு இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பூச்சி கூட வராமல் நீங்கள் தடுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் வீடியோ பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. அந்த பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக அந்த கீ பாட்டிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பேப்பர் நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் அந்த கீ பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கலர் பேப்பருக்கு பதிலாக அந்த ஓல்டு கிளாத்தை நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். டாப்பில் வந்து அப்படியே விட்டுட்டேங்க, எதுவுமே பண்ணலை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு உள்ள உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கண்ணாடி மட்டும் இல்லை, கண்ணாடிலாம் வெளியே இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பாட்டில் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கீ பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஊதுவத்தி பாக்ஸ், நம்ம ஊதுவத்திலாம் எப்போவுமே வாங்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. இந்த பாக்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறேங்க. இந்த ஊதுவத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே இருக்கட்டும், அந்த ஊதுவத்தி இருக்கக்கூடிய அந்த கவர்லேயே இருக்கட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஊதுவத்திலாம் ஃபுல்லாக தீர்ந்த பிறகும் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை போகவே போகாதுங்க. ஸோ இந்த பாக்ஸை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸை வந்து தூக்கி குப்பையில் போடாமல் மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணிலாம் போட்டு வைக்கக்கூடிய ஆர்கனைசர் வச்சுருப்பீங்களா, அந்த ஆர்கனைசருக்குள்ளே இந்த பாக்ஸை வந்து வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் கிளாத்லாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கிளாத்தில் வந்து அந்த ஊதுவத்தி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து சூப்பராக பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஊதுவத்தி ஸ்மெல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸில் மட்டும் இல்லை, உங்களுடைய பீரோவில் கூட இந்த பாக்ஸை நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பீரோ முழுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதுவத்தியுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சனில் நம்ம அடுப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் இருக்கு இல்லைங்களா, அந்த வால் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எண்ணெய் பிசு பிசுப்பு படிஞ்சிரும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அடிக்கடி இந்த எண்ணெய் பிசுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அப்போலாம் அந்த வாலை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து சமைச்சிக்கலாம். நீங்கள் அந்த சமைக்கும் பொழுது படக்கூடிய அந்த எண்ணெய் கரை வந்து பார்த்தீங்கன்னா வாலில் படவே படாது. அந்த பேப்பரில் தான் அந்த எண்ணெய் கரை வந்து படியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 month ஒன்ஸ் இந்த பேப்பரை தனியாக நம்ம பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால ஈஸியாக வந்து வந்துடும். செவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்பொழுது இந்த வாலை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் பேக் கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டலாம். ரைஸ் பேக் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதால ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குமான்றது டவுட் தான். டேப் போட்டு நல்லா ஒட்டணும். ஸோ அது வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நியூஸ் பேப்பர் ஒட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு இன்னொரு நியூஸ் பேப்பரை அழகாக ஒட்டிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிஷர்ட்டை வந்து நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஷர்ட்டுடைய 2 கைப்பகுதிகளையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. கைப்பகுதியை மட்டும் தாங்க கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கழுத்து போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த கட் பண்ணாதீங்க. கைப்பகுதியை மட்டும் 2 சைட்லையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கட் வந்து போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இடத்துலையும் 4 இடத்துலையும் வந்து கட் போட்டுக்கோங்க. அதே லைனில் இருக்க மாதிரி அந்த கட் வந்து இருக்கணுங்க. ரொம்ப கட் பண்ணுறக்கூடாது, லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்தால் போதும். அதே மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு நீங்கள் இந்த கிளாத்தை மடித்து போட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அந்த கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். கட் பண்ணும்பொழுது அந்த பனியனுடைய 2 லேயர்லேயுமே அந்த கட் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வேலை வந்து ஈஸியாக முடியும். ஒரே லேயரில் கட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு லேயரில் மறுபடியும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து 3 டைம்ஸ் வந்து மடித்து போட்டு எனக்கு தேவையான மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணலை, கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி அந்த ஹோல்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனை ஒரு ரன்னிங் தையல் மூலியமாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ 2 லேயரையும் சேர்த்து வச்சு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ரன்னிங் தையல் போட்டுட்டு நாட் போட்டுட்டு அந்த கயிறை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கயிறை வந்து டைட்டாக இழுக்கணுங்க. இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டம் போர்ஷன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலையும் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல போர்ஷன் வெளியே இருக்க மாதிரி இப்போ நம்ம மறுபடியும் இந்த பேக்கை திருப்பி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஷாப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ண போகிறோம் கடையில் அப்படின்னா இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், பால் பேக்கெட், இந்த மாதிரியான சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த பேக் வந்து போதுமானதாக இருக்கும். சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டாக பொருட்களை போடும்பொழுது உங்களுக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குளிருக்கு காதில் போட்டு போலிங்களா, இது வந்து பிஞ்சிருச்சு இல்லை உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு, அதாவது கீழ்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கிழிஞ்சிருக்க போர்ஷன்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்குங்க. சென்டரில் அழகாக வந்து உங்களுக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்லலாம் உள் பக்கத்தில் வந்து ஜிப்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து இந்த பவுச்சை வச்சு விட்டுட்டு ஒரு லேயரை மட்டும் அந்த பேக்கோடு சேர்த்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான போர்ஷன் கிடச்சிரும். இந்த போர்ஷனில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேஷ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஹேண்ட்பேக்கில் 2 சைட்லையுமே உள்ளே வந்து ஜிப் கிடையாது, வெளியே மட்டும் தான் ஜிப் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள ஜிப் இல்லாத ஹேண்ட்பேக்கில் நீங்கள் அழகாக தனியாக ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி சில்லறை மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். உள்ளே வந்து நம்ம சில்லறை அப்படியே டேரெக்டாக போட்டோம்னா மற்ற திங்ஸ்லாம் வைக்கும்பொழுது நம்ம கேஷ் தேடுறோம் அப்படின்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு மொத்த பொருளையும் எடுத்து வெளியே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக நீங்கள் கேஷை வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வரமிளகாலாம் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த கண்டெய்னருக்கு அடியில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதைகளும் இந்த மிளகாயோட காம்புகளும் அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் அந்த காம்பையும் அந்த விதைகளையும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை வந்து நீங்கள் அரிசியிலையும் பருப்புலையும் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. அதாவது வண்டு வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த காரத்தன்மைக்கு வண்டோ பூச்சோ வரவே வராதுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த மிளகாய் காம்பையும் விதைகளையும் இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதன் மூலயமா நம்ம அந்த பூச்சி பிடிச்சி வீணாகக்கூடிய அந்த அரிசியையும் பருப்பையும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த கண்டெய்னரில் பருப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு உள்ளே வந்து பருப்புக்கு உள்ளே இந்த பை, அதாவது குட்டி அந்த மிளகாய் விதைகள் இருக்கக்கூடிய பையை அழகாக வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மைக்கு பூச்சி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதுக்காக தனியாக வந்து நம்ம மிளகாவை யூஸ் பண்ணணுன்றதில்ல. நம்ம வேஸ்ட்டாக போடக்கூடிய அந்த காம்பு இருந்தால் கூட போதும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.